இன்னைக்கு கடவுள் கொடுத்துருக்க வசனம் உன்னத பாட்டு 2:9. என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாய் இருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். இந்த வசனத்தை குறித்து கடவுள் என்ன சொல்கிறத பார்ப்போம். மான் வேகமாக ஓடுவது போல் தேவன் தம்முடைய மக்களிடம் வாரதுக்கு ரொம்ப ஆசையாக விரும்புகிறார். நம்மளுடைய வாழ்க்கை, ஜெபம், போராட்டம், நன்மை, தீமை எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். தேவன் கிராதியின் வழியாய் அவருடைய முகத்தை காண்பிக்கிறார்னு சொல்கிறாங்க. அதாவது தேவன் சில நேரங்களில் முழுமையாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வெளிப்படுத்துவார். அதாவது வேதாகமம் மூலியமா, வாழ்க்கை அனுபவங்கள் மூலியமா, ஜெபம் மூலியமா, தீர்க்க தரிசன வார்த்தை மூலியமாக வெளிப்படுறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு ஏன் செய்கிறாருன்னா, எப்பயுமே தேவன் நம்மளோட உறவில் இருக்கிறாரு அப்படின்றத ஒவ்வொரு முறையும் நமக்கு உணர்த்துறதுக்கு. இப்படி தேவன் எப்பயுமே நம்மளோட உறவு கொண்டிருக்கிறோம்னா நம்மளுடைய தவறான வாழ்க்கையை விட்டு விலகணும். எல்லாரும் ஜெபிக்கிறோம், ஆனால் எல்லோரோட மனசும் செயலும் சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட முடியுமா? நிச்சயமாக இல்லை. அப்போ நாமளே நம்மளை சோதித்து பார்த்து தேவையில்லாததை விட்டு விலகும்போது தேவன் நம்மளோட எப்பயுமே நெருங்கிய உறவில் இருப்பார். ஆமேன்.